ஹாய் வெல்கம் டு நியூ டிசிங். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து இப்போது 7வது டெஸ்ட் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதாவது 6 டெஸ்ட்டில் நம்ம வந்து பகுதி ஆ முடிச்சிட்டோம். தமிழ் பகுதி ஆவும் முடிச்சிருக்கோம், மேக்ஸில் டாப்பிக்கல் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம 7வது டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம்னா, ஏன் டெஸ்ட்டில் வந்து 1 2 3 ஃபஸ்ட்டு 3 பார்ட் கொடுக்காம நீங்கள் 4 5 6 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேள்வியாக வரும். ஏன்னா 1 2 3ன்றது வந்து பாரதியார், பாரதிதாசன், அது வந்து புது கவிதைகள், மரபு கவிதைகள், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வரும். நம்ம அங்கே வரும்போது பாரதியாரை வந்து ஒரே நாளில் படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கடைசியாக கொடுத்துருப்பேன். பாரதியார், பாரதிதாசன், அந்த புது கவிதைகள், மரபு கவிதைகள் வராங்களே அந்த 13 பேர், இவங்களெல்லாம் நான் கடைசியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னையிலேருந்து ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு டாபிக் இப்போ பாரதியாரில் ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த ஒரு பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு படிங்க. இப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா மற்ற டாப்பிக்கை நீங்கள் முழுசாக படிக்கும்போது சைடில் வந்து பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், பிச்சமூர்த்தி, அப்துல் ரஹ்மான், தாரா பாரதி, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வந்து இதை ஒட்டுமொத்தமாக படிக்க ஈஸியாக போய்டும். சரிங்களா. அதே மாதிரி தான் நான் திருக்குறள் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் திருக்குறள் கொடுக்கல, கடைசியாக தான் நான் கொடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 திருக்குறள் படிச்சிருந்தா கூட கடைசி நாள் மொத்தமாக படித்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இப்போ டெஸ்ட்டு 4 5 6 7 4ன்றது என்ன, கடித இலக்கியம். ஸோ கடித இலக்கியம் வந்து என்ன படிக்கணும், கடித இலக்கியத்து சிலபஸில் என்ன, அண்ணா, காந்தி, மூவா, அப்புறம் வந்து வேறு யார் இருக்கா, இந்த ஆனந்தரங்கர் வந்து குறிப்பிலேருந்து எடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அண்ணா இருக்கார், காந்தி இருக்கார், பாரதியார் ஒரு கடிதம் இலக்கியம் சொல்லிட்டு அவரது ஒன்று இருக்குது, மூவா இருக்காங்க, சரிங்களா. ஸோ இவங்களோட கடித குறிப்புகளை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அண்ணா வந்து ஒரு காஞ்சியில் தம்பிக்குன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருப்பார் இல்லையா, காஞ்சி இலக்கிய இதழில் எழுதியிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து காந்தி வந்து அவரோட பிறந்தநாள் அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ அதை பாருங்கள். மூவா வந்து தம்பிக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார்னா தலைமைக்கு பிந்து தொண்டுக்கு முந்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னோட பெண், அதாவது இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இவங்க 4 பேரும் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவங்க எழுதின கடிதத்தை மட்டும் படிச்சிங்கன்னா கடித இலக்கியத்துலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துடலாம், ஓகேங்களா. 1 2 கொஸ்டின் நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோ, அது ரொம்ப ஈஸி தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன புக்கில் படிக்கிறீங்களோ அதே தான் கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்க போகுது, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் 5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிகழ்கலை. ஒரே ஒரு டாபிக் தான், ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா. அதில் இசைக்கலையெல்லாம் எடுத்துட்டான், வெறும் நிகழ்கலை மட்டும்தான். நிகழ்கலைன்னா என்ன, நாட்டுப்புற இந்த கூத்து சொல்கிறோம் இல்லையா, கூத்து, நாடகம், ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த கரகாட்டம், கும்மி ஆட்டம், ஓகேவா, மயிலாட்டம், பொம்மலாட்டம், ஸோ இந்த தோற்பாவை, ஸோ இந்த மாதிரி இது எங்கே இருக்குது, 10th ஒரே ஒரு பாடம் தான் நிகழ்கலைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை நம்ம நல்லா படித்தாலே போதும், சரிங்களா. நிகழ்கலையில் வர்றது தான் என்னென்னா நாடகக்கலை, ஓகேவா, இசைக்கலை, ஓவியக்கலை. ஸோ அதெல்லாம் அடுத்த கண்டென்ட்டு எது 7க்கு போய்டும். நீங்கள் கண்டென்ட் 5 கண்டென்ட் 7 ஒன்றா படிங்க, சரிங்களா. ஸோ பேசிக் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுங்க. எதுவுமே வந்து மைண்ட் செட் வந்து என்ன, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் போடுங்க. எனக்கு டைம் இல்லை, நான் வந்து சமய முன்னோடிகள் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் போட்டு கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் போடுங்க. கலைகள் என்னென்ன இருக்குது, நிகழ்கலைனா என்ன, மக்கள் வந்து மக்கள் உணர்ந்து அது இசையோடு, ஓகேங்களா, இசையும் இருக்கும், அதில் தாளமும் இருக்கும், இசையும் இருக்கும், பாடலும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உடல் பாவனைகளும் இருக்கும். இதுதான் நிகழ்கலை. அந்த நிகழ்கலை வந்து எங்கேயாவது ஒரு தெருவில் மக்கள் கூடும் இடத்துல தான் நடத்துவாங்க, ஓகேங்களா. அதில் என்னென்ன இருக்குது, கும்மி ஆட்டம் இருக்குது, கரகாட்டம் இருக்குது. கரகாட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன, கும்பாட்டம். சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லுது, கும்பாட்டம், குடக்கூத்து அப்படிலாம் சொல்லுது. ஸோ அப்போ என்ன பண்ண, நிகழ்கலைன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நான் போட்டேன், மேலே ஹெட்டிங் போட்டேன். அந்த நிகழ்கலையை நான் பிரிக்கிறேன். என்னென்ன பிரிக்கிறேன்னா அப்படின்னா நிகழ்கலையில் வந்து கரகாட்டம் இருக்குது, அடுத்து வந்து ஒயிலாட்டம் இருக்குது, தேவராட்டம் இருக்குது, ஸோ அடுத்தது தோற்பாவை கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரக்சரை போடுறேன். இதில் கரகாட்டம்னா என்ன, கரகாட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கரகாட்டத்துக்கு எத்தனை பேர் ஆடுவாங்க, கரகாட்டத்தில் வந்து என்ன இசைப்பாங்க, கரகாட்டத்துக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா. ஸோ இது ஒரு கண்டென்ட். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இப்படி தான் எடுக்கணும். அடுத்தது வந்து மயிலாட்டம்னா என்ன, ஓகேங்களா. குதிரை பொம்மல் குதிரைனா என்ன, ஓகேங்களா, எத்தனை பேர் ஆடுவாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு மியூசிக், எந்த கருவியை வந்து இசைப்பாங்க, ஓகேங்களா, அது வேறு ஏதாவது பேர் இருக்கா. சங்க இலக்கியங்களில் இப்போ கரகாட்டம் வந்து சிலப்பதிகாரம் சொன்ன மாதிரி, ஓகேங்களா. மரப்பாவை கூத்து வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா இதில் சொல்லியிருப்பாங்க, திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெயர்கள் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சரிங்களா. அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்கன்னா
அதே மாதிரி தோற்பாவை பாருங்கள், ஓகேங்களா. நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் அதோட சிறப்பு பேர் என்ன, அது எந்த இசைக்கருவி கொண்டு அது இசைப்பாங்க, சங்க இலக்கியங்கள் அது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ப்ளஸ் அது வேறு பெயர் ஏதாவது இருக்கா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிகழ்கலை ஓவர். அதே தூக்கிட்டு வந்து அடுத்தது கலைகள். 7வது கண்டென்ட் என்ன சிலபஸில்? கலைகள்னு என்ன அர்த்தம்? கலைகளில் வந்து நாடக கலை இருக்குது, இசைக்கலை எடுத்துட்டாங்க, சிலபஸ் வந்து இசைக்கலை எடுத்துட்டாங்க, ஓவியக்கலை இருக்குது. தமிழன் வந்து முதல்ல இருக்கிறதுல மிக பழமையான கலை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவியக்கலை. நுண்ணிய கலை எதுன்னு கேட்டாலும் ஓவியக்கலை தான், ஓகேங்களா. இப்போ வந்து தொல்காப்பியத்திலே நடுக்கல்லை பற்றி சொல்லியிருப்பாங்க. நடுக்கல்னா ஒரு நடுக்கல்லை பற்றி சொல்லியிருப்பாங்க. நடுக்கல்னா என்ன? ஒரு வீரனோட உருவத்தை பொறிக்கணும். அப்போ அந்த வீரனோட உருவத்தை பொறிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த வீரனோட உருவத்தை வரையணும். ஸோ வரையறதான ஓவியம். அதே மாதிரி குகைகளை மனிதன் வாழும்போதே, ஆதி மனிதன் குகையில் வாழும்போதே தான் என்ன பண்ணான், நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதே மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணான், குகை ஓவியங்களாக வரைஞ்சி வச்சான், பாறை குடைவரைக்கு ஓவியங்களாக வரைஞ்சி வச்சான் இல்லையா. ஸோ அப்போ இருக்கிறதுலே மிக பழமையான நுண்ணிய கலை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவியம் தான். ஸோ ஓவியம், சிற்பக்கலைகள், ஓகே, ஓவியக்கலைகள் பார்க்கணும். ஓவியக்கலைகள் பழைய இலக்கியங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான், ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன, ஓகேங்களா. நம்ம இதில் எங்கெங்கே ஓவியக்கலைகள் இருக்குது, சித்தன்னூர் ஓவியக்கலை, சித்தன்னூர் சொல்கிறோம் இல்லையா, சித்தன்னூர் வாசல். ஸோ அதில் வந்து முக்கியமாக பழங்கால ஓவியங்கள் இருக்குது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, ராஜராஜ சோழன், அந்த அதோட கருவறையில் ஓவியங்கள் இருக்குது, அதை கண்டுபிடிச்சது யார். ஸோ அந்த மாதிரி ஓவியக்கலைகளை படிங்க. நம்மளோட இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியங்களில் ஓவியத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, புனையா ஓவியம், புனையா கடுப்பண்ண, புனையா அண்ணா ஓவியம் சொல்லி மணிமேகலை ஒன்று சொல்லும், அதே மாதிரி நெடுநல் வாடை ஒன்று சொல்லும். ஸோ ஓவியத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அடுத்து வந்தீங்கன்னா சிற்பக்கலை பாருங்கள். சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு என்ன, பல்லவர்கள் எப்படி முதல்ல கோயில் கட்டினாங்க. சிற்பக்கலை மோஸ்ட்லி நம்மளுக்கு கோயில் தான் வரும் இல்லையா. ஸோ சிற்பக்கலை என்னன்னா பல்லவர்கள் வராங்க. பல்லவர்கள் வந்து 4 விதமான கோயிலை கட்டினாங்க. குடைவரை கோயில், கற்றளி கோயில், அடுத்தது குகை கோயில், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து 4 வகையான கோயிலை கட்டினாங்க. அந்த கோயில் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அவங்களுக்கு அடுத்து வரவங்க யார், பல்லவர்களுக்கு அடுத்து சோழர்கள் வந்தாங்க. அந்த சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா கோயில்கள் கட்டினாங்க. அவங்களுக்கு வந்து கோபுரங்கள் வைக்கிறாங்க. 2 வாசல் கோபுரம் வந்து முதல்ல குலோத்துங்கன், அவன் தான் 2ஆம் குலோத்துங்க சோழன் தான் என்ன பண்ணா, 4 பக்கமும் வந்து வாயில் வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. வாயில் வச்சு தான் அவன் தான் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து விஜயநகர பேரரசரும் அவங்க இன்னும் உயரமான கோபுரங்களையும் 1000 மண்டங்களையும் கட்டினாங்க. நாயக்கர்கள் வந்தாங்க. அவங்க வந்து விஜயநகர பேரரசு வந்தது. அவங்க வந்து கற்றளி இரும்பு போல என்ன பண்ணாங்க, தூணை வந்து இரும்பு போல கட்டினாங்க. இரும்பு சங்கிலி மாதிரி எல்லாம் வரைஞ்சாங்க. குதிரைகளை வந்து சிற்பங்களாக செதுக்குனாங்க. அந்த மாதிரி நீங்கள் கதை இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டாக படிச்சிங்கன்னா போதும், ஓகேங்களா. அடுத்தது வேறு அந்த சிற்பத்துக்கு வந்து இலக்கணம் சொல்கிற நூல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படியே வந்து அடுத்தது ஓவியக்கலை, சிற்பக்கலை, ஓகேங்களா. நாடகக்கலை பாருங்கள். நாடகக்கலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடகக்கலை தமிழில் அமைந்த நாடகங்கள் வந்து என்னென்ன நாடகங்கள் தமிழில் வந்திருக்கு, ஓகேவா. நாடகக்கலையோட தந்தை என்று அழைக்கப்படுவர் யார், ஓகேவா. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார், முத்துசுவாமி, அப்படிலாம் வராங்க இல்லையா. ஸோ அதை எடுத்து நம்ம படிக்கணும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து தமிழில் அமைந்த முதல் நாடகம் என்ன, தேசிய நாடகம் என்ன, கதரின் வெற்றி, அப்படி தமிழில் அமைந்த முதல் சமுதாய நாடகம் என்ன, கதரின் வெற்றி. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை பார்த்துட்டாங்க. இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ரக்சரை போடுங்க. ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு படிங்க, எழுதுங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலைகள் போட்டுட்டு சிறுகதைகள் ஒரு கண்டென்ட் இருக்குது. இது 3 ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பானது. இப்போ நான் சொன்னது. அடுத்து சிறுகதைகள் ஒரு கலெக்ட் இருக்குது. இந்த சிறுகதைகள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் கவர்மெண்ட் டேட்டாவில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டா போதும், ஓகேங்களா. சிறுகதையின் மன்னன் யாருன்னா உங்களுக்கு தெரியும், ஜெயகாந்தன் வருவாங்க. அதே புதுமை பித்தன் வருவான். சிறுகதை மன்னனா புதுமை பித்தன் வருவாங்க. ஸோ விருதாச்சலம். அதே சமயத்தில் ஜெயகாந்தனுக்கும் அந்த பட்டம் இருக்கும். 2 ஆப்ஷனும் கொடுக்க போகிறதில்ல, ஓகேங்களா. குழப்பிக்க வேணாம். யாராவது ஒன்று தான் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் டேட்டா இருக்குது. சிறுகதையின் தந்தை யார், வாவேசு ஐயர். தமிழில் அமைந்த முதல் சிறுகதை என்ன, அவர் தான் எழுதியிருப்பார். இலக்கணம், அந்த சிறுகதைக்கான இலக்கணத்தோடு எழுதியிருப்பார், ஓகேங்களா. குளத்தங்கரை அரச மரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால் அவர் தான் சிறுகதையின் தந்தை. அவர் எழுந்த வாவேசு ஐயர். சிறுகதையின் முன்னோடி யார், முதல்ல சிறுகதைன்றதை ஒன்று எழுதந்து வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டுலேயே என்ன எழுதியிருப்பார், பரமார்த்த குரு கதைன்னு சொல்லி ஒன்று எழுதியிருப்பார். அதுக்கு சிறுகதைக்கான இலக்கணம் இல்லைனா கூட ஆனால் சிறுகதை போல அமைஞ்சிருக்கும். அதனால் சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டோம்னா வீரமாமுனிவர். சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வாவேசு ஐயர், ஓகேங்களா. அதே மாதிரி பாரதியார் வந்து முதல்ல ஒரு சிறுகதை அவரும் எழுதியிருப்பார். பாரதியாரின் முதல் சிறுகதை என்ன. ஸோ அப்படிலாம் பாருங்கள். நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை என்ன, சயின்ஸுக்கு பலி அப்படின்லாம் சொல்லி எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அப்புறம் சிறுகதையின் புரவலர் யார், சிறுகதையின் இரட்டையர்கள் யார், ஓகேவா. இந்த மாதிரிலாம் சிறுகதையின் திருமூலர் யார், அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 20 லைனில் வந்து சிறுகதையை பற்றி சொல்லியிருப்பாங்க. உலக சிறுகதையின் தந்தை யார்,
அப்படியா ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு தெரியாதது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, ஸோ அதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம அண்ணா, ஜானகிராமன், ஸோ இவங்கெல்லாம் வந்து சிறுகதையோட யாரெல்லாம் சாகித்ய அகாடமி வாங்கினாங்க அதை பாருங்கள். அவங்களாம் எழுதின முக்கியமான சிறுகதைகள் நிறைய இருக்கும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 முறை 3 முறை அதை வாசித்து விடுங்க. வெறும் 2 பக்கம் தான் இருக்கும், அதை வாசித்து விடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஓகேங்களா. இந்த சிறுகதைகளும் நூலாசிரியர் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா. நூலாசிரியரும் சிறுகதையிலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எக்ஸ்ட்ரா சிறுகதையில் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சிறுகதையின் தந்தை யார், சிறுகதையின் முன்னோடி யார், புரவலர் யார், இரட்டையர்கள் யார், இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சிறுகதையில் நிறைய இருக்கும், ஒரு முறை நீங்கள் படிங்க. நான் டெஸ்ட் வைக்கிற கொஸ்டின்ஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா புக்கில் இல்லை, சிறுகதைன்ற டாபிக் தனியாக புக்கில் வந்து தொகுத்து கொடுக்கல. நம்ம அங்கங்கே தேடி படிக்கணும். நீங்கள் மற்ற கண்டென்ட்லாம் படிப்போம் இல்லையா, அங்கங்கே படிக்கும்போது இந்தந்த கதைகளை எழுதுந்து இவங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஜானகிராமனோட கதைகள் என்ன, பாவண்ணனோட கதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கில் படிப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே. ஸோ வேறு என்ன கண்டென்ட்னா, மேக்ஸ் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், புக் சம்மு கொடுத்துருக்கோம். புக்கில் இருக்கிற சம்மு சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்பியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் சம்மும் சால்வ் பண்ணி அனுப்பியாச்சு. புக்கில் இருக்கிற சம்மையும் ப்ரீவியஸ் இயர் சம்மையும் தெளிவாக இருங்க, அவ்வளோதான். அதை மீறி எதுவும் வரப்போறதில்லை. ஒன்று புக்கிலேருந்து அப்படியே எடுத்து வைப்பாங்க, அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் இயர் சம்மில் இருக்கிற மெத்தடை தூக்கி அப்படியே வைப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வைக்கலாம், இல்லைனா அதோட மெத்தடை தூக்கி வைக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் என்ன, இதை பார்த்தோன்னே புக்கில் இருக்கிற சம் இல்லையா, ஆமாவா இல்லையான்னு தெரியணும். புக்கில் இருக்கிற சம்மாக இருந்தால் கண்ணை முடிட்டு உங்கள் மைண்டில் என்ன ஒன்று ஆன்சர் வந்து நிற்கணும். 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப், அதாவது 10 செகண்ட் 15 செகண்டில் அந்த ஆன்சரை போட்டு ஆன்சரை குறிச்சிடணும். அப்படி இல்லை, இது பார்த்தோன்னே புக் சம் இல்லையா, உடனே என்ன பண்ணணும், எந்த மெத்தடில் வந்திருக்கு. அப்போ ப்ரீவியஸ் இயர் சம் நம்ம நிறையா சால்வ் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மெத்தட், இந்த மெத்தட்னு உடனே அந்த வேவை வந்து கேட்ச் பிடிக்கணும். இதுக்கு எந்த ஃபார்முலா வரும், இல்லை இதுக்கு எந்த மெத்தட் வரும். ஓகேங்களா. அதை நோக்கி நீங்கள் ஓடி ஆன்சரை போடணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் இப்படி சிலபஸ் வைஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகிறது டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ பார்ட் பி நீங்கள் எந்த கொஸ்டினை வேணால் எடுத்து எழுதி பாருங்கள். எந்த அகாடமியோட கொஸ்டினை வேணாலும் எடுத்து எழுதி பாருங்கள், இல்லை எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வேணாலும் நீங்கள் எடுத்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா. பார்ட் பி நீங்கள் படித்ததுலேருந்து தான் வரும். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம படிக்கலையே அப்படின்றது கூட இருக்காது. 100 இப்போ 100 கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 90 கொஸ்டினாச்சும் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட படித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆன்சரை மறந்துருந்தாலும் படித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். நீங்கள் வெறும் புக்காக படித்ததுக்கும் சிலபஸ் வைஸாக படிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள். அண்டு எடிட் ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷன் எடிட் இருக்கு இல்லையா, அதை வந்து யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ, உங்களுக்கு தெரியுமில்ல, ஓரளவு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்களா, அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டோட நம்பர், இது எல்லாமே ஒரு முறை அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இந்த எடிட்டுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ பை நியோ. நம்ம டெஸ்ட்டு பேட்சோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், மீண்டும் நான் குரூப்பில் போடுறேன். சரிங்களா. ஃபாலோ பண்ணிக்கங்க. குரூப்பில் சொல்கிற டேட்டாவை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா. தேங்க்யூ பை நியோ.